The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். புதிய தலைமுறைக்கு வணக்கம். வணக்கம். எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் இருக்கு. இந்த மாதிரி வழக்கு போட்டு ரெட்டலையெல்லாம் முடக்குனா சிக்கல் வரும் கட்சிக்கு அப்படின்னு இபிஎஸ் கவலைப்படுறது நியாயம் தானே சார்? எதுக்கு இபிஎஸ் கவலைப்படணும்? இது அதிமுக தொண்டர்களும் அதிமுகவினர் தான் கவலைப்படணும். அவர் யாரு? அவர் தானே சார் பொதுச் செயலாளர். கேசி பழனிசாமி பேசும்போது எனது நண்பர் ஒரு தவறான கருத்தை பதிவு செஞ்சார். சாரி, அவரு நீங்க சொல்லிக்கோங்க, கார்த்திக் சொல்லிக்கிட்டு பொதுச் செயலாளர்னு. யார் அங்கீகாரம் பண்ணா? எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்குச்சா? உங்களுக்கு தெரியாம கேட்கிறேன். அப்போ சிவில் கோர்ட்லயே அந்த கேஸ் பெண்டிங் இருக்கு. அந்த தீர்ப்பு வராதுக்கு முன்னாடி இவர் எப்படி இவரை பொதுச் செயலாளர்னு சொல்ல முடியும்ன்றது தானே நீங்களும் நானும் பல ஆண்டு காலமா பேசிட்டு இருக்கோம், 2-3 வருஷமா கார்த்திக் சார். ஆகவே அவர் பொதுச் செயலாளர் இல்லை. அடித்து சொல்றேன், இந்த பொதுக்குழுக்கும் செயற்குழுக்கும் அதிகாரம் இல்லை. இதை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்பதான் கோர்ட்ல தெளிவாகி இருக்கிறது இந்த தீர்ப்பு. ஒரு வருஷம் தேர்தலுக்கு இருக்குன்னா நான் உங்களுக்கு இது கோர்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். தவறா போய் கோர்ட்ல சொல்லி ஒரு ஸ்டே வாங்கினா உண்மை வெளியில வராம போயிடுமா? சூரியமூர்த்தி கேஸ்ல எல்லோரும் அடைக்கப்பட்டார்கள்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இருக்கு அடைக்கிறதுக்கு. அவங்க பண்ண தப்பு இந்த கேஸை மென்ஷன் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டாங்கன்றதுதான். நான் டெல்லியில ஆர்டர் வாங்கியிருக்கேன் கார்த்திக் சார், அங்க கண்டெம்ட் போயிருக்கேன். இல்ல, தேர்தல் ஆணையம் சுய அதிகாரம் கொண்ட அமைப்பு. என்னையும் கூட்டு நீங்க போட்டு ஸ்டே வாங்கினா தேர்தல் ஆணையம் சுய அதிகாரம் கொண்ட அமைப்பு, எந்த அரசியல் அழுத்தங்களுக்கும் ஆட்படாம தன்னாட்சி அதிகாரத்தோடு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. சந்தேகம் இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு அழுத்தங்கள் நடக்குது. மகாராஷ்டிரால என்ன நடந்தது, சிவசேனாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளை முன்னோட்டமா வைக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்திற்கு போனா அங்கே ஏதோ ஒரு சார்பு நிலை அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்துடப்படுமோ அப்படின்னு ஏற்கனவே விவாதங்கள்ல சந்தேகத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்காக அச்சப்படுறாங்களோ இபிஎஸ் தரப்பு? அப்ப நடுவில் தூக்கி ஈரோடு பை எலெக்ஷனுக்கு தேவையில்லாம இந்த எலெக்ஷன் கமிஷன் ரெட்டாலைய பழனிசாமி கொடுத்தது அப்போ சந்தேகம் வரலையா? கொடுக்கலாமா? அது தப்பு இல்லையா? அதுதானே கம்ப்ளைண்ட் பண்ண கோர்ட்ல. நான் எப்படி ஈரோடு பை எலெக்ஷன் கொடுத்தீங்க? சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் சிவில் நீதிமன்ற முடிவை தான், சென்னை சிவில் நீதிமன்ற முடிவுல தான் நீங்க முடிவெடுக்கணும்னு சொன்ன பின்னாடி அது தூக்கி தேவையில்லாம ரெட்டாலையை கொடுத்தாங்களே, அப்ப சந்தேகம், அச்சம், மத்திய அரசினுடைய ஏதோ ஒரு தலையீடு, இதெல்லாம் கார்த்திக் சார் ஒத்துக்கிறாரா சொல்லுவோம். ஆகவே அது அல்ல சார். 15ல ரெட்டைலைக்கும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல எல்லா அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. வேணுன்றப்ப தேர்தல் ஆணையம் வேணும், வேணான்னா தேர்தல் ஆணையம் வேணாம். இப்ப கார்த்திக் எதிர்ப்பா பேசுனீங்கன்னா உங்களையும் கட்சியில் இல்லைன்னு எல்லாரும் கட்சியில் இல்ல. ஆகவே நான் பழனிசாமி சொன்னதுல, கேசிபி சொன்னதுல வேதனை. இனி பழனிசாமியிடம், எடப்பாடி பழனிசாமியிடம் எந்தவித ஒருங்கிணைப்புக்கும் புகழேந்தி போக தயாராக இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நேற்றுக்கு இந்த கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் பெருத்த அவமானம் ஏற்பட்டு விட்டது. என்னுடைய மனதார சொல்றேன், தெய்வமாக வணங்கிய புரட்சி தலைவி அம்மா படம் இல்லாமல் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு போய் நின்று அவரே ஏற்பாடு பண்ணி, அவரே நடத்தி, அவரே மாலையை போட்டுக்கிட்டு புகழாரம் சூட்டி எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. ஆகவே தலைவரும் அம்மாவும் வேண்டாம் என்று சொன்னால் நீ வெளியேறு, இங்க வேண்டாம், நீ எனக்கு தேவையில்லை. எனக்கு பதவியோ எனக்கு புகழேந்திக்கு பதவியோ மற்றதோ தேவையில்லை. நான் ரொம்ப சின்சியரான ஒரு ஒர்க்கர். ஆகவே நேற்று அவமானப்படுத்தப்பட்ட பின்னால் இவர் கூட்டுறது, இவர் கூப்பிடுறது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பழனிசாமி என்கின்ற தலைமை இனி தேவையில்லை என்பது இந்த தீர்ப்பின் மூலம் இன்றைய தினம் இங்கே நான் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த கட்டங்கள் நிறைய இருக்கு. தேர்தல் ஆணையம், உச்ச நீதிமன்றம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி திரு புகழேந்தி, இணைப்பில் உங்களை கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. இனி பழனிசாமி வெற்றி பார்ட்டி வேர்னாலும் ஐ பிரெஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.